வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி நேயர்களுக்கு உங்களுக்கு எப்போவுமே பாக்கியத்தை கொடுப்பதற்கு ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாத சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில விசேஷ தினங்களையும் நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கைக்கு எப்படி தொடர்பு கொள்ள இருக்குது, எப்படி வழிபாடு பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். ஆண்டி மாத சிறப்பு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பூரம், ஆண்டாள் அவதரித்தக்கூடிய பூரம், ஆட்டி பூரம். பூர நட்சத்திரம் சுக்கிரனுக்கு வந்தது, வேலையிலே அவருக்கு ராசி பலனுக்கு வந்துட்டார். சுக்கிரனே அழகு அறிவு இதுக்கெல்லாம் உள்ளது. கடவுளை ஆட்கொண்டனால அவளை ஆண்டாள் இல்லை, ஆண்டவனே அவளை ஆட்கொண்டாள் இல்லையா. லவ், காதல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த காதல் இருமனமும் இணையக்கூடியது, அல்லது சைட் அடிக்கக்கூடியது, அல்லது அவங்களை துரத்துவது மட்டுமல்ல, அவனே கதி என்று சரணாகதி அடைஞ்சு அந்த ரங்கநாதனே அவள் ஆட்கொண்டனால தான் அவளுக்கு ஆண்டாள்னு பேர். அது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அழகியல் தான். ஆனால் எனக்கு ஒரு கவலை இருக்குது, பேரழகியல் அம்மாறணும் என்ன செய்யுது, எல்லாரும் பியூட்டி பார்லர் போங்கன்னு நினச்சிட்டாங்க. அல்ல, ஆண்டாளை வழிபாடு பண்ணால் பேரழகி ஆயிடலாம். இதை நம்ம பாக்கியம் சேனலில் மட்டும்தான் தெரியும். என்னடா ஆழ்வார் புதுசாக சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டாள் அழகுக்கு ஈடாகுமா? ஏன் தெரியுமா? ஆண்டாள் மிக அழகாக பிறக்கிறப்பவே அவள் அவதார பூமாதேவி அல்லவா. அவளை வளர்த்த விஷ்ணு சித்தர் அவ்வளோ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாரு. பெருமாளை நினைச்சு அவள் வருந்தி இது பண்ணா. அதனால் அவள் அழகு கிடையாது, பிறருக்கு நோகுமே அப்படின்னு சொல்லி. அப்படின்னா சூடி கொடுத்த சுடர்கொடியாள்னு அர்த்தம். அவள் மாலையை போட்டுக்கிறா, அந்த மாலையை திருப்பி மறுநாள் பெருமாளை ஏற்றுக்கிறாருன்னு நம்ம கதையில் படிச்சிருக்கிறோம். இதற்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, என்ன மணக்கக்கூடியவன். பொதுவாகவே பெருமாளுக்கு சுந்தர புஜங்கன், சுந்தர தோளுடையான்னு அர்த்தம் கிடந்தது. இந்த சுந்தர தோளுடையில இந்த மாலையை தாங்கும் பொழுது இந்த மாலை அவனுக்கு இப்படி அழுத்துமோ அப்படி அழுத்துமோ என்று நினைச்சாலாம் கடந்து. அதனால தான் போட்டு பார்த்தா திருப்பி பெருமாளுக்கு கூட பிறருடைய கஷ்டத்தை உணர்றா. அதனால அவர் பார்க்குறாள். அப்போ பெருமாளாகப்பட்டவன் சூடி கொடுத்த சுடர்கொடியார் மாலையை அணிந்து கொண்டு மறுநாள் ஆண்டாளை பார்க்கும் பொழுது ஆண்டாள் பேரழகி ஆயிடுறா. அப்போ அந்த கடவுளை வணங்கினால் அழகி ஆகலாம், ஆண்டாளை வணங்கினால் பேரழகி ஆகலாம். அது அப்போ பியூட்டி பார்லர் செலவு குறையும் இல்லையா. இன்னைக்கு நிறைய ஆண்கள் அவஸ்தைப்படுறாங்க. வீட்டில் மல்லிகை செலவோ ஏதோ பியூட்டி பார்லருக்கு செலவுக்குன்னு ஒன்று எடுத்து வைக்க வேண்டியிருக்கு சார், டெபாசிட்டே போட்டிருக்கிறேன் சார்னு கேட்கலாம் இருக்குது. ஸோ உங்களுடைய அழகு முக்கியம், ஆனால் பேர் அழகியாக ஆகுவதற்கு ஆண்டாள் வழிபாடு முக்கியங்கிறது தான் இந்த ஆனந்தாழ்வார் உணர்த்துறது. ஆண்டாளை ஒரு முறை சென்று வழிபாடு பண்ணுங்க. அது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள், எல்லா ஆலயத்திலையும் பெருமாள் ஆலயத்தில் ஆண்டாள் இருக்கிறார். கூடுமான அளவுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளை வழிபாடு பண்ணுங்க. அவள் உங்கள் அழகியெல்லாம் பேரழகியால் ஆக்கிடுவா. என்னுடைய நண்பைகள், என்னுடைய மனைவிகள், என்னுடைய காதல்கள் எல்லோருமே பேரழகியா ஆகணும்னு நான் ஆண்டாளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்களும் பேரழகியா ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது உதாரணம் சொல்லணும்ல, அதற்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி ஆண்டாள் அவதரித்த பூர நட்சத்திரம் இன்றைய தினம் பால்கோவா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா ஃபேமஸ். அது அங்கே ஆண்டாளுக்காகவும் பெருமா ரெங்கமன்னாருக்காகவும் அந்த பால் சுரக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்த்துருப்போங்க. அதனால் பால்கோவா உருவாகுது. நிறைய ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு பொருட்கள் இருந்தாலும் செய்ய தெரிஞ்சவங்க அன்னைக்கு பால்கோவா செய்து ஆலயங்களுக்கு செய்ய முடியாதுனால ஆண்டாள் படத்துக்கு முன்னாடி வைத்து நிவேதனம் பண்ணுறது, அல்லது பாலை சுண்டி காய்ச்சி அதை வச்சு நிவேதனம் பண்ணுறது, அல்லது பால்கோவா வாங்கி அன்னைக்கு ஆண்டாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி, பூமி யோகம் கிடைக்கும். பூமி தேவியினுடைய அம்சமாக தான் இருக்குவ. நெடுநாட்களாக வீடு வாசலை கட்ட முடியலன்னு சொல்கிறவங்களாம் ஆண்டாள் பூரத்து, ஆடி பூரத்து அன்னைக்கு ஆண்டாளை வழிபட்டா வீடு வாசல் கட்டிடலாம். மாடி கட்ட முடியல சார், ஒரு ரூம் மட்டும் கட்ட முடியலன்னு சொல்கிறவங்க, சொந்த வீடு வாங்கணும்னு சொல்கிறவங்க, வாடகை வீட்டிலே இருக்கிறேன் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்கிறவங்க, சொந்த நிலம் வச்சிருக்கிறவங்க வீடு கட்டணும்னு சொல்கிறவங்க, மாடி மேலே உங்களுடைய பூமி சம்பந்தப்பட்ட எந்த ஆசையும் தயவு தாட்சணையின்றி உங்களுக்கு அப்ளிகேஷன் இல்லாமல் நிறைவேற்றணும்னா ஆண்டாள் அவதரிச்சா ஆடி புறத்துக்கு வழிபாடு பண்ணால் நடக்கும். 3 நன்மை உண்டு. ஒன்று பிரத்யோகமாக நீங்கள் அழகியல் எல்லாம் பேரழகிய ஆகலாம். அடுத்ததாக நிலப்புலங்களை கட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு,
மூணாவது காலதாமத திருமணம் தடைப்படும். காதல் கைகூடும். சார் அப்போ எல்லாத்தையும் காதலிக்க சொல்றீங்களா சார்? கல்யாணம் ஆன பிறகு காதலிக்காம இருக்கிறதுனால தான் டைவர்ஸில் போய் விடுது, சண்டை சச்சரவில் போய் விடுது, பிடிக்காம போயிடுது. கல்யாணம் ஆன பிறகு எல்லாரும் காதலிங்கிறது தான் என்னுடைய வாதம். கணவன் மனைவியை காதலிங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க நீங்க பாட்டு. அதே போல உங்களுடைய காதலன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நல்ல நேரத்தில் பெற்றோர் ஆசீர்வாதத்தோட இறைவனோட நாளாக அந்த காதல் கைகூட வேணும். இலக்கியத்திலையும் சங்க இலக்கியத்திலையும் காதலை சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டாலும் என் அன்னை ஆண்டாலும் இறைவனை ஆட்கொண்டால் நியாயமான காதலாக இருந்தால் அது ஜெயிக்கக்கூடிய தன்மையும் அது வளம் பெறக்கூடிய தன்மையும். முடிவாக ஆடி பூரத்தில் அவரிச்ச ஆண்டாள வரப்பட்டா கணவன் மனைவி கூட அன்பு கூடும், ஆரோக்கியம் பெருகும், அந்யோன்யம் பெருகும். அது மூலம் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். அந்த புத்திர பாக்கியம் மூலியமாக இந்த நாடும் ஊரும் நம்மளுடைய லோகமும் செழிக்கும். இவ்வளோ வளம் பெற்றக்கூடிய ஆண்டாள், அந்த ஆண்டாளுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது அவளுடைய கொண்டை ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த சூடி கொடுத்த சொல்லக்கூடிய அந்த சிகை அலங்காரம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. இன்னைக்கு நிறைய பெண்கள் சிகை அலங்காரம் பண்ணாமல் இருக்கிறாங்க. பெண்களை நான் குறை சொல்ல வரல, சிலை அலங்காரம் பண்ணாலே அழகு கூடிரும் சொல்லாமல் சொல்லுகிறாள் என் அன்னை ஆண்டாள் இல்லையா? அதனால இவ்வளோ விஷயங்களை சங்க இலக்கியங்களும் புராணங்களையும் 4000 திவ்ய பிருந்தத்தில் எண்ணற்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் யதார்த்தமான வாழ்க்கையில் தெய்வம் எப்படிலாம் நமக்கு உறுதுணையாக இருக்குது, அதில் இந்த ஆண்டாள் எப்படி இருக்கிறான்னு சொல்கிறேன். நாம் எல்லோரும் காதலிக்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, நமக்கு வேண்டப்பட்டவங்களை. அவங்களுக்கு எல்லாம் காதல் கைகூடணும். பொதுவாக எனக்கும் காதல் கைகூடணும்னு உங்கள் சார்பாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்புவனம் கோரக்கநாடுமே, ஆனந்தாழ்வார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.